வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சனல் கிளாரிட்டி செக்லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பர்சனல் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன், நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, நீங்கள் என்ன நிச் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டாக்குமெண்ட் மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம பார்ப்போம்னா ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ யூ ஆர், ஹூ ஆர் யூ வேற, ஹூ யூ ஆர் வேற. ஓகேங்களா. ஸோ நீங்கள் யார், அது இல்லாமல் உங்களுடைய பொசிஷன் என்ன, ஸோ உங்களோட பொசிஷன் எப்படி சூஸ் பண்ணலாம், அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் எலிவேட்டர் பிச். ஸோ இந்த மூணு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸ்ப்ரெட்ஷீட்டு. ஸோ அது உள்ளே ஓப்பன் பண்ண உடனே ஃபைலில் மேக் அ காப்பி கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ உள்ளே உடனே ஃபைல் மேக் அ காப்பி. ஓகே. ஸோ இப்போ பர்சனல் கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துருவோம். ஓகேங்களா. அந்த டெசிக்னேஷன் எல்லாருமே இது ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் யார், உங்களோட டெசிக்னேஷன் என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. சேல்ஸ் மேனேஜர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஜென்ரல் மேனேஜர், அப்புறம் மேனேஜர். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு டெசிக்னேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிளாகிங்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன் இருக்கு. ஸோ அந்த மெயினா இது கண்டிப்பா இது பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இந்த அசைன்மெண்ட் உங்களுக்காக நான் கரெக்டா ஈஸியா ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பா இது கிரியேட் பண்ணி இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க நேம். இப்போ நான் என்னோட நேம் போட்டுறேன். ஓகேங்களா. ஸோ என்னோட நேம் போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் கோல், அதாவது நீங்க முன்னாடி கோல் கார்டு அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதாவது இன்டென்ஷன் அண்ட் கோல் செட்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நீங்க செட் பண்ண கோல் மேபி 1 lakh இருக்கலாம், 2 lakhs இருக்கலாம். அந்த கோல் கார்டில் என்ன செட் பண்ணீங்களோ அதே இன்கம் போடுங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரியல் ரீசன் ஒய், அதாவது இந்த பணத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான். அதாவது எந்த வழியில் நீங்க செலவு பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த பணத்தை வச்சு நீங்க கடன் கட்டணும், கோல்டு லோன் எடுக்கணும், கார் லோன் இது பண்ணணும் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த இந்த இன்கம் வச்சுட்டு நீங்க மேபி டிராவல் பண்றதா இருக்கலாம், இல்ல பைக் வாங்குறதா இருக்கலாம், இல்ல நீங்க செட் பண்ண கோலை பேஸ் பண்ணி கார் வாங்குறதா இருக்கலாம். ஸோ எக்ஸாக்டா நீங்க என்ன அது எதுக்காக செலவு பண்ண போறீங்க அப்படிங்கிறது இதுல போடணும். ஓகேங்களா. ஸோ மெயினா என்னோட இது பாத்தீங்கன்னா டிராவல் டு சுவிட்சர்லாந்து டு கிவ் அ மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை ஃபேமிலி. இதுதான் என்னோட எக்ஸாக்ட் ரீசன். ஓகேங்களா. நீங்க உங்களோட எக்ஸாக்டா ரியல் ரீசன் என்ன அப்படிங்கிறது கரெக்டா அதை டைப் பண்ணுங்க. ஓகேங்களா. நான் இந்த ஃபைல் கொடுத்துடுறேன். ஸோ இந்த பணம் வச்சு நான் சுவிட்சர்லாந்து போக போறேன். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா கான்ஸ்ட்ரெயின். ஓகேங்களா. இது உங்களுடைய கட்டுப்பாடுகள், அதாவது மெயினா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு விஷயத்த தடுக்கக்கூடிய ஒரு டூல். மேபி ஃபியர், பயமா இருக்கலாம், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம், அந்த மாதிரி ஒரு ஏதாவது இருக்கலாம், இல்லை லேசினஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு விஷயத்த தடுக்கக்கூடிய ஒரு டூல் என்ன, உங்களது என்ன அப்படிங்கிறது இதுல கரெக்டா போடுங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல ஃபியர் இருந்தது, அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயமா இருந்தது. பிளாகிங் பண்ணலாமா, ஐயோ பிளாகிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணணுமா, ஐயோ பிளாகிங்க்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஸோ அந்த பயத்தை உடைக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட். ஸோ 100% கமிட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துடணும். ஓகேங்களா. கமிட்மெண்ட் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு நானே நான் கமிட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா 7 days இந்த பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணணும், 7 days இந்த பிளாகிங் கம்ப்ளீட் பண்ணணும், 2 days இந்த பிளாகை போஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நானே கமிட்மெண்ட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கமிட்மெண்ட் உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஸோ மேபி ஃபியரா இருக்கலாம், மேபி லேசியா இருக்கலாம் இந்த கான்ஸ்டன்ட்ல. ஸோ அது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டூல் தான் தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ 100% அப்படிங்கிறது கமிட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஒன்று உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்குங்க, இன்னொன்று என்கிட்ட வாங்க. என்கிட்ட பிரதர் இந்த 7 days நீங்க ஆக்ஷன் பிளான் கொடுத்துருக்கீங்க, அந்த 7 days பாத்தீங்கன்னா நான் வெப்சைட் கிரியேட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் 7 daysக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பர்சன் என்கிட்ட கமிட்மெண்ட் பண்ணாரு, என்ன ஆச்சு அப்படின்னு போய் கேட்கலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு உண்டுதல் உண்டாகும்.
ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்கிட்ட சொல்லுங்க. அந்த டைம்ல பிரதர் நீங்க 7 days ஆச்சு பிரதர், இந்த கமிட்மெண்ட் முடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறவங்க. ஸோ அங்க ஒரு லேர்னிங், ஓகேங்களா, அங்க ஒரு என்ன சொல், அங்க ஒரு கைடன்ஸ். ஸோ சப்போர்ட் எல்லாமே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என் சைடு மூலியமா கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது, ஓகேங்களா. ஸோ மெயினாக கமிட்மெண்ட் கொடுத்தே ஆகணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொசிஷனிங் அப்படின்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நிச் சூஸ் பண்ணீங்க, என்ன நிச் சூஸ் பண்ணீங்களோ அதை அப்படியே இதில் டைப் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ என்னோட நிச், நான் சூஸ் பண்ண நிச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் மணி. அதுல மைக்ரோ நிச் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகிங், ஓகேங்களா. ஸோ மேபி உங்களுக்கு வந்து இந்த நிச் வந்து ஹெல்த்தா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் க்ரோத்தா இருக்கலாம், இல்லை கரியர் க்ரோத்தா இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டா இருக்கலாம். மேபி அந்த 7ல் என்ன வேணா இருக்கலாம், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இருந்த நீச் கிளாரிட்டியில அதுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நீச்சில் மேக்கிங் மணி அப்படிங்கிற நீச்சுக்குள்ள மைக்ரோ நீச் வந்து பிளாகிங், ஓகேங்களா. இது நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணணும், உங்களோட நீச் என்னவோ அதை வந்து டைப் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர். ஸோ சூப்பர் பவர் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா மெயினாக எனக்குன்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கு, மேபி உங்களுக்குன்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா நெவர் கிவ் அப் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ், ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பவர். அது வந்து விடாம செய்யணும், அது இல்லாமல் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட சூப்பர் பவர். உங்களுடைய சூப்பர் பவர் என்னங்கிறது நீங்க தான் சொல்லணும், அது எனக்கு தெரியாது, ஓகேங்களா. ஸோ அதேமாரி இந்த சூப்பர் பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த உங்களோட சூப்பர் பவர் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு உண்டான ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தானா நடக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன். ஸோ டெசிக்னேஷன் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த பக்கத்து ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் நான் ஷீட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ மேக் மணி நீச் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு நிறைய அதுல வந்து டெசிக்னேஷன் நிறைய கொடுத்துருக்கேன், ஹெல்த்ல ஒரு நிறைய கொடுத்துருக்கேன், பர்சனல் டெவலப்மெண்ட். அது இல்லாம இதை தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ட், மிடில் வேர்ட், லாஸ்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ மேக் மணி நீச் அப்படின்னு எடுத்துட்டா இதுல இருந்து ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணணும், ஒன்னே ஒன்று பேஸ்ட் ஆன் யுவர் நீச். இப்போ ஃப்ரீடம் இன்வெஸ்டர் அப்படின்னு இருக்கு, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நீங்க உங்களோட பிளாக் இருக்கு அப்படின்னா இது சூஸ் பண்ணலாம். இல்லை கோச்சிங் பற்றி உங்களோட பிளாக் இருக்குது அப்படின்னா ஃப்ரீடம் கோச் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் ரிலேட்டடான உங்களோட நீட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரீடம் பிஸ்னஸ் கோச் அப்படின்ற உங்களுடைய டெசிக்னேஷன். அதாவது இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சேல்ஸ் மேனேஜர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அந்த மாதிரி இதே தான் டெசிக்னேஷன், ஓகேங்களா. ஸோ மேக் மணி நீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஃப்ரீடம் ப்ரெனியோர், லைஃப் ஸ்டைல் ஆண்டர்ப்ரெனியோர், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஸ்டார்ட் அப் கோச். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹெல்த் அப்படின்னு வந்துட்டா வெல்னஸ் கோச், வெயிட் லாஸ் எக்ஸ்பர்ட், நேச்சுரல் வெயிட் லாஸ் எக்ஸ்பர்ட். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அது இல்லாமல் யூனிக்காக இருக்கணும், யூனிக்காக இருக்கிறது பெஸ்ட்டு. நார்மலாக நானும் பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது, ஓகேங்களா. ஸோ பிளாகர் அப்படிங்கிறத தாண்டி ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக இருக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஃபர்ஸ்ட் வேர்ட், மிடில் வேர்ட், லாஸ்ட் வேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட டெசிக்னேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் பிளாக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஃப்ரீடம் பிளாக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது என்னோட டெசிக்னேஷன், ஓகேங்களா. ஸோ மேபி உங்களுக்கு வந்து இப்போ டிஜிட்டல் பிஸ்னஸ் கோச் அப்படி கூட இருக்கலாம், இல்லை ஃப்ரீடம் ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கலாம், இல்லை இப்போ விமன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா விமன் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக உங்களோட நீச் வந்து விமனுக்கு மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ வெயிட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வந்து விமன் வெயிட் லாஸ் எக்ஸ்பர்ட், ஸ்பெசிஃபிக்காக விமன். இப்போ கிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டெசிக்னேஷன் சூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொன்று சேல்ஸ் க்ரோத் எக்ஸ்பர்ட் இல்லை ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது, ஓகேங்களா. ஸோ டெசிக்னேஷனுக்கு நான் தனியாக கொடுத்துருக்கேன், இதுலேருந்து நீங்கள் வந்து ஒன்று சூஸ் பண்ணி யூனிக்காக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, சரிங்களா. ஸோ மற்றவங்களை விட நம்ம வந்து கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கணும், சரிங்களா. ஸோ நம்மளோட என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகுது, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனக்கு செட் ஆகாது, கரெக்டாக. ஸோ எல்லாருமே இங்கே வந்து யூனிக், ஓகேங்களா. நீங்களும் அதே தான் ஃப்ரீடம் பிளாக் ஸ்பெஷலிஸ்ட் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ கரெக்டாக ஒரு 3 வேர்டில் இருக்கிற மாதிரி டெசிக்னேஷன் சூஸ் பண்ணுங்க, சரிங்களா. 3 வேர்டு, முடிஞ்ச அளவுக்கு 3 வேர்ட்ஸ் இருக்குது பெட்டர். ஹெல்த் அப்படின்னு பார்த்தா 2 வேர்ட் இனஃப், ஓகேங்களா. டெக் ப்ரெனியர் இருக்கு, டிஜி ப்ரெனியர் இருக்கு. ஸோ இந்த ஷீட் உங்களுக்கு தான், இந்த ஷீட்ல என்ன வேணுமோ கரெக்டாக எக்ஸாக்டாக சூஸ் பண்ணி இதில் வந்து போடுங்க, சிம்பிள், ஓகே. ஃப்ரீடம் பிளாக் ஸ்பெஷலிஸ்ட்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் மார்க்கெட். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் யார், நீங்கள் யாரை டார்கெட் பண்ணீங்க, உங்களோட நீட்ஸ் என்ன. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எக்ஸாக்டாக என்ன டார்கெட்டை நீட்ஸ் என்ன டார்கெட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் வரும். ஸோ எக்ஸாக்டாக நான் யாரை டார்கெட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் கரெக்டான ஒரு பீப்புளை போய் டார்கெட் ஆகும், கரெக்டான பீப்புளை போய் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ மெயினாக இங்கே டார்கெட் மார்க்கெட் வந்து மஸ்ட்டு. சரியா? இப்போ வந்து நான் ஹெல்த் நீட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹெல்த் நீட்ஸை சூஸ் பண்ணிட்டு மேக்கிங் மணியில் யார் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்கள போய் நான் டார்கெட் பண்ண மாட்டேன், ஏன்னா வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாகிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க, இப்போ நீங்கள் வந்து பிளாகிங்கில் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்காக நான் கோர்ஸ் கிரியேட் பண்ணேன், நீங்கள் உள்ளே வந்தீங்க. கரெக்டாக? ஸோ அது இல்லாமல் பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு மேக் மணி, ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்கள டார்கெட் நான் பண்ணி அவங்கள உள்ளே கொண்டு வருவேன். ஸோ அதுதான் என்னோட டார்கெட் மார்க்கெட். ஓகேங்களா? ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களையும் டார்கெட் பண்ணுவேன், யார் எக்ஸ்ட்ராவாக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களையும் நான் டார்கெட் பண்ணுவேன். புரியுதா? ஸோ அதே மாதிரி பேஸ்ட் ஆன் யுவர் நிச். ஸோ எந்த நிச்சை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து டார்கெட் மார்க்கெட்டை சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு தகுந்த மாதிரி யாரை நீங்கள் டார்கெட் பண்ணணும், விமன் இல்லை வந்து மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஃபார் கிட்ஸ், வெயிட் லாஸ் ஃபார் டீன். ஸோ இந்த மாதிரி யாரை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் அவங்களை டார்கெட் பண்ணணும். உங்களுடைய நிச் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அதாவது ஹெல்த்தில் ரிலேட்டடாக இருக்குன்ற பட்சத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ என்னோட மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏர்ன் பண்ண வைக்க வேண்டியது என்னோட மிஷன். ஹெல்ப் 1 lakh ஆஃப் பீப்புள் டு கிரியேட் அ லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃப்ரீடம் த்ரூ அட்வைஸ் காம்ரேட். புரியுதுங்களா? ஸோ ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ணணும், ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் மோட்டோ, அதாவது மிஷன். உங்களோட மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மணியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. மிஷன் அப்படின்னா இன்னும் 1 yearல 1 lakh நான் ஏர்ன் பண்ணணும், 1 yearல 10 lakhs ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிஷன் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 3 monthsல என்னோட பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsல ஒரு 90 போஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு மிஷன். 3 monthsல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக் விசிட்டர்ஸை வந்து அதிகமாக கொண்டு வரணும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுற 1 lakh அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். 3 monthsல வந்து பார்த்தீங்கன்னா 90 பிளாக்ஸ் நான் வந்து என்னோட பிளாக்ல நான் போடுவேன் அப்படிங்கிற ஒரு மிஷனை உருவாக்குங்க. புரியுதுங்களா? ஸோ அதுதான் மிஷன். ஸோ எக்ஸாக்டா மணியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, அது இல்லாமல் உங்களோட கடனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. மெயினாக உங்களுடைய பிளாக் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சதுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிராண்டோட நேம், பிராண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஹப் நேம், என்னோட ஹப் நேம் வந்து அட்வைஸ் காம்ரேட் ஹப். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும், கரெக்டா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குன்னா அந்த பிராண்டோடைய நேம் சூஸ் பண்ணுங்க, அதுவும் யூனிக்காக இருக்கிறது பெஸ்ட். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக யூனிக்னஸ் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுடைய பிராண்ட் நேமை என்னவோ அதை வந்து டைப் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இது ஃபில் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம், மெயின் ஹப் வந்து உங்களுடைய டொமைன் நேம் என்னங்கிறது இதில் போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு adviceComradeHub.com. ஸோ உங்களுடைய ஹப் நேம் என்னவோ அது வந்து இதில் போடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஹப் நேம் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட் லிங்க்கும் இதில் போடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கியாச்சு அப்படின்னா டன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டோட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டன், அதுவும் மஸ்ட்டு. சரிங்களா? இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா நில் அப்படின்னு போட்டுருங்க, இல்லை நோ அப்படின்னு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கம்பெனி செட்டப். ஐயோ கம்பெனியா, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படுமே அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. சிம்பிள் கம்பெனி செட்டப்னு நான் நினச்சி நார்மலாக பேர் வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. எப்போனா should be
needed after ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $100 ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டிக்கு அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆடிட்டரை வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். இல்லை ஆடிட்டர் வேணும் அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து ஆடிட்டர் இருக்காங்க, நான் ரெஃபர் பண்ணுறேன், சூப்பர்வான ஆடிட்டர். ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் என்டிடி நேம், உங்களுடைய ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த நேம் வந்து என்னோட நேம் வந்து அட்வைஸ் காம்பேட் ஹப் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி நேம்லேயே நான் வந்து ஃபைல் பண்ணியாச்சு. ஜிஎஸ்டியும் நான் வந்து மந்த்லி அப்படிங்கிறது ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன். ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பெனி ஒரு பிராண்டாக கொண்டு போகணும். பிளாகிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வரைக்கும் விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு கதையோ, இல்லை வந்து பிளாகிங் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பெருசாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இப்போ எடுக்க வேண்டாம். ஒரு $100 ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் இந்த டைமில் வந்து கைடன்ஸ் அப்படிங்கிறது நான் தரேன், ஆடிட்டர் நம்பரும் நான் தரேன். ஸோ ப்ராப்பராக எல்லாமே ஒரு கம்பெனி மாதிரி நீங்கள் ரன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸும் நமக்கு வரும். சும்மா வந்து பேஷனோ இல்லை சும்மா வந்து ஹாபியாக பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் அப்படிங்கிறது வராது. ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ங்கிறது வரும். சரிங்களா. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து $100 ரீச் பண்ணதுக்கு முன்னாடி நான் வந்து ஜிஎஸ்டி எல்லாத்தையும் நான் ஃபைல் பண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக வச்சுருந்தேன். இன்னி வரைக்குமே வந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. மந்த் ஆன் மந்த் வந்து ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா. ஸோ அதை நான் சொல்கிறேன் எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது. ஹப் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய பிராண்டோட நேமில் அதே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. ஃபியூச்சரில் ஒரு $100 இல்லை $1000 ரீச் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு 10,000 கொடுத்து நீங்கள் எந்த பேங்க்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் அதை வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து டன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது வந்து TWCGO சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மஸ்ட். TWCGO ஃபார்முலா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இது வந்து மஸ்ட்டு. கண்டிப்பாக 5 அக்கௌண்ட் வச்சுக்கிறது மஸ்ட்டு. ஸோ இங்கே சம்பாதிக்கிறத விட மேனேஜ் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். பிளாகிங்ட்டே கிடையாது, பிஸ்னஸ் அப்படின்னு வந்துடாலே மேனேஜிங் மணி இஸ் மஸ்ட். ஓகே. ஸோ ஆக்ஷன் பிளான், ஃபைனலாக இது வந்து ஆக்ஷன் பிளான் அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக இது சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணி தான் ஆகணும். மாற்றம் வேணும்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரியா. ஸோ எனக்கு வெறும் மணி மட்டும் வேணும்னு ஓடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஆக்ஷன் பிளான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க. சரிங்களா. ஸோ இது இந்த இந்த ஃபில் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி எனக்கு அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் பிச் அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த எலிவேட்டர் பிச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுடைய டெசிக்னேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப். ஸோ நீங்கள் யாரும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்கள் நேம், உங்கள் டெசிக்னேஷன், உங்களுடைய ஹப் நேம், ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மிஷன், அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹாய், ஐ எம் முகமது சஃபி, ஃப்ரீடம் பிளாக் ஸ்பெஷலிஸ்ட், and I am the founder of Advice Combat Hub. I am on a mission to help 1 lakh of people to create a lifestyle of freedom through Advice Combat Hub. And that is why I have created digital blogging system coaching. புரியுதா. ஸோ என்னோட நேம், உங்களோட டெசிக்னேஷன், அதுக்கப்புறம் உங்களோட ஹப் நேம், உங்களோட மிஷன், அதுக்கப்புறம் உங்களோட பிராண்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட இது கூட வேண்டாம், இது விட்டுருங்க. இது வரைக்கும் உங்களுடைய ஃபில் பண்ணி அப்படியே டைரக்டா என்னோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டெசிக்னேஷன் என்னங்கிறது அந்த கிளாரிட்டி அதுலேயே வந்து தெரிஞ்சிடும். அதாவது எலிவேட்டர் பிச். அந்த எலிவேட்டர் பிச் அப்படின்னா நீங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்கிறாரு அப்படின்னா நீங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்த நான் தான் அப்படியே நான் சொல்லுவேன். ஓகேவா. ஸோ உங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன் எலிவேட்டர் பிச் அப்படிங்கிறது நீங்க கிரியேட் பண்ணுங்க. அப்படியே இது மாத்தி நேம் மாத்தி உங்களோட டெசிக்னேஷன் அப்படியே போட்டு அப்படியே டைரக்டா எனக்கு கமெண்ட்லேயே போடுங்க. உங்களோட டெசிக்னேஷன், உங்களோட எலிவேட்டர் பிச் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன், இது எப்போ முடிக்கணும் அப்படின்னா வெப்சைட் கரிக்குலம் டிசைன் நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட் பண்ணாமல் போகவே போகாதீங்க. தயவு செஞ்சு சின்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். டாக்குமெண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு, உங்களோட நேம் போட்டு எடிட் பண்ண வேண்டியதான், சிம்பிள். ஓகேங்களா. ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
சரிங்களா? தேங்க்யூ.